முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்வது தெரிஞ்சுக்குங்க. முருங்கைக்கீரை அதை எடுத்து அப்படியே கழுவி ஒரு அரை அரைச்சி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, மக்காச்சோளம் மாவு, அதையே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவை போட்டு பச்சை தண்ணியில் நல்லா கலக்கி புருடு இல்லாமல் கலக்கி நல்லா ஒரு கொதிக்க விட்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த சாறு அப்படியே வச்சுக்கன்னா வச்சுக்கலாம். இந்த சாறு இருக்கணும்லங்க, அரைச்சி வச்ச சாறு உள்ளே ஊற்றி கலக்கிட்டு கிண்டிட்டு இஞ்சி பூண்டு அதை ஒரிஜினலாக நம்மளே இடித்து அதுக்குள்ளே போட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கக்கூடாது. இதை போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, குருமிளகுன்னு சொல்லுவாங்கள்ங்க, அதை நுணுக்கி உள்ளே போட்டுறோம். அவ்வளோதான். உப்பு போட்டு எடுத்துக்கணும். அஜினமோட்டான்னு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. வேறு லெவல் இருக்குது. அப்புறம் இந்த முருங்கைப்பூ அல்லது முருங்கை தலையை அப்படியே லைட்டாக அரிஞ்சு நறுக்கி அப்படியே மேலே தூவி விட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. தெரியாதீங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.